நம்ம இந்தியாவில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுதுங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லேடிஸ்களுக்கு, பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் மாதம் பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்தை குஷ்பு என்ன சொல்கிறாங்கன்னா, மு.க. ஸ்டாலின் மாதம் மாதம் பெண்களுக்கு பிச்சை போடுறாரு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை பிச்சை போட்டார்னா பெண்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 3500 கிலோ போதைப் பொருளை கண்டுபிடிச்சாங்க. அந்த 3500 கிலோவை போதைப் பொருளை கடத்தினது யாரு? ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவர். அந்த ஜாபர் சாதிக் யாருன்னா திமுக கட்சியோட சேர்ந்த ஒரு உறுப்பினர். இப்படி திமுக சேர்ந்த ஒரு ஆளு ஜாபர் சாதிக்கு 3500 கிலோ போதைப் பொருளை கடத்துறான். அதுக்கு திமுக முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறாரு? அசிங்கமா இல்லையா மு.க. ஸ்டாலினுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அடுத்ததா, இந்த எலெக்ஷனுக்கு திமுகனால ஓட்டு கேட்க முடியாது. மு.க. ஸ்டாலின் போய் ஓட்டு கேட்டாங்கன்னா எந்த பசங்களும் வரமாட்டானுங்க. அதனால கமலஹாசன் இருக்காருல, உலகநாயகன் கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசனை திமுக கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அப்படி கூட்டணி வச்சுக்கிட்டா கமலஹாசன் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டா மக்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் மு.க. ஸ்டாலின் உலகநாயகன் கமலஹாசன் கூட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த காங்கிரஸ் இருக்குல்ல, காங்கிரஸ் இந்த காமராஜர் இருக்கார்ல, காமராஜரை அவரோட போட்டோவை காமிச்சு, அவரோட உருவ சிலையை காமிச்சு தான் ஓட்டு பிச்சை கேட்குறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம். அடுத்ததா, 65 வருஷமா நம்ம இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 65 வருஷமா இந்த காங்கிரஸ் ஆட்சி செய்யாததை இப்போ மோடி பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம உலக நாடுகளை பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால கடைசி 5 இடத்துல தான் இந்தியா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் 5 இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு அவங்க தான் சொல்லியிருக்காங்க.